நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாமியாரம்மா, நான் எதுக்கு வந்தேன்னா? வேண்டாம், ஒன்னு சொல்ல வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். சாண்டில்ய மல்லிகாவை கொண்டுட்டான். என்னோட கட்டுப்பாட்டுல இருந்த துர்தேவதைகளோட ஆதிக்கத்துல இருந்த சாண்டில்ய மல்லிகாவை கொண்டுட்டான். மல்லிகாவை காப்பாத்தணும்னு நினைச்ச சக்தி அது முடியாத கோபத்துல சாண்டில்யனை கொண்டுடுச்சு. மல்லிகாவை கொன்னவனு இறந்துட்டானா? துர்தேவதைகளோட மூர்த்தியான சாண்டில்யனுக்கு மரணமே கிடையாது. இறந்து போனது அந்த காவலாளி அவனோட உடம்புக்குள்ளதான் சாண்டில்யன் இருந்தான். அத பத்தி நாம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். போங்க, எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு. தேவி, மகமாயி, என் பொண்ணு உன்னோட சந்நிதிக்கு வந்திருக்காமா. ஒரு ஆபத்தும் வராம நீதாமா அவளுக்கு காவல் இருக்கணும். இவ கூட துணையா போயிருக்கிறவன் யாருடைய பேச்சையோ கேட்டுதான் வந்திருக்கான்னு தோணுது. பாவம், மல்லிகாக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. பாவம், என் பொண்ண ஒரேடியா அழிச்சுடுறதுக்காக ஏதோ சதி வேலை செஞ்சிருக்காங்க இங்க இருக்கிற கேடுகட்ட ஜென்மங்கள். உன்னை தவிர வேற எந்த துணையும் இல்லாத அவளை நீதாம்மா எல்லா ஆபத்துல இருந்தும் அவளை காப்பாத்தணும்.
அக்கா தம்பி, எனக்கு எனக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. திடீர்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டீங்க, அவ்வளவுதான். நீ யாருப்பா? இந்த பையன் பேரு வேலாயுதம். சன்னியாசி அம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பையன் பேரு வேலாயுதம். சன்னியாசி அம்மா, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு இல்லையா? உனக்கு ஒண்ணு நடக்கலமா. இங்க பிரார்த்தனை பண்ண வந்த உனக்கு தலசுத்தல் ஏற்பட்டு கீழே விழுந்துட்டேன். ஆனா நானும் என்னோட மகனும் உனக்கு காவலா இந்த கோயிலையே இருந்துட்டோம். இனிமே கோயில்ல நிர்மாலிய தரிசனம் முடிஞ்ச பிறகு நீ போனா போதும். வேலாயுதம் உனக்கு துணையா இருப்பான். இந்த தம்பி யாருன்னே சொல்லலையே. நான் தான் சொன்னல வேலாயுதம். நீ இவனை வேலுன்னு கூப்பிடலாம். என்னோட மகனா நீ இவனை நினைச்சுக்கோ. இதோ இந்த வேலாயுதம் என்னோட சொந்த மக மாதிரிதான். எல்லா கோயில்களுக்கும் போறேன்னா அப்படி போற வழியில யாரும் இல்லாத இவனை பார்த்தேன். எனக்கு விட்டுட்டு வர மனசு இல்ல. நம்பிக்கையா அனுப்புறதுக்கு ஒரு இடமும் கிடைக்கல. எனக்கு அந்த கவலை அதிகமா இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த கவலை இப்ப சுத்தமா இல்லாம போயிடுச்சு மல்லிகா. வேலுவை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போலான்னு நினைக்கிறேன். என்கிட்டயா? ஆமா, உன்கிட்டதான். நல்ல பக்தியும் ஒழுக்கமும் உள்ள குழந்தை இவன். அரண்மனைக்கு உன்னிட்ட கூட்டிட்டு போ. அன்பு ஒழுக்கம் எல்லாம் இருக்கிற ரொம்ப நல்ல பையன். உங்களுக்கு எல்லா விதத்திலயும் நான் உதவியா இருப்பேன். உங்க கஷ்டத்துல நான் துணையாவும் இருப்பேன். வேலு சொன்னா சொன்னபடி நடப்பான். அன்புக்காக எதுவும் செய்வான். சண்டை போட்டா சமாதானப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். குறும்புக்காரன், ஆனா ரொம்ப நல்ல பையன். வேலு, அம்மா போயிட்டு வரட்டுமா? சந்தோஷமா போயிட்டு வாங்கம்மா. எனக்கு தான் இந்த அக்கா இருக்காங்கல்ல. என்னக்கா? மேல்சாந்தி சுவாமி, மேல்சாந்தி சுவாமி. என்ன என்னாச்சு? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இல்ல. என் நெஞ்சில குடியிருக்கும் என்னோட தெய்வம் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்காக நான் ராஜாவோட உத்தரவையே மீறி இருக்கேன். ராஜாவோட உத்தரவு மீறிட்டீங்களா? சிவசிவா, மகாதேவனை விட ஒன்னும் பெரிய ஆள் இல்லையா மகாராஜா? நீங்க சொல்றது உண்மைதான். இருந்தாலும் நாம எல்லாம் சாதாரண குடிமக்கள் தானே. பகவானுக்கு முன்னாடி எல்லா மக்களுமே சமந்தான். அதே நேரத்துல மகாதேவனை வேண்டானோ மகாவிஷ்ணுவை பூஜிக்கிற மகாராஜாவும் எனக்கு வேண்டாம். எதுக்காக மகாராஜாவோட உத்தரவு மீறினீங்க? அதை சொல்லுங்க. நான் தெற்கு கரையில இருக்கிற மகாவிஷ்ணுவோட சிலைக்கு ஒரு திருவாபரணம் செய்யணுமா, அதுவும் ஒரு அருணாக்கோடி. அதனால என்ன? அது உங்களோட தொழில் தானே. ஆனா இந்த தொழில இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றதுக்கு காரணமும் எனக்கு பேரும் புகழும் கிடைச்சதுக்கெல்லாம் பிரபஞ்சத்தோட ஒரே ஒரு கடவுளான சாட்சாத் சிவசங்கரனோட அனுகிரகம் தான். இருக்கட்டும், அந்த அனுகிரகத்தாலேயே விஷ்ணுவுக்கு ஒரு திருவாபரணம் செய்யலாம்ல. சிவனுக்காகவே இருக்கிற என்னோட மனசுல சைதன்யமும் சக்தியும் இல்லாத வெறும் கல்லான விஷ்ணு சிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றீங்களா? நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். கூலிக்கு செய்யற ஒரு வேலையா அதை நினைக்கலாம் இல்லையா? ராஜாவோட உத்தரவை எதுக்கு மீறீங்க? என் மனசையும் உடம்பையும் என் வாழ்க்கையில சிவசங்கரனுக்கே அர்ப்பணிச்சேன்னா என்னால இப்படி ஒரு காரியத்தை எப்படி செய்ய முடியும்னு சொல்லுங்க. வைணவரான மகாராஜாவுக்கு சைவமான எண்ணெய் வச்சுதான் திருவாபரணம் செய்யணும்னு பிடிவாதம். பகவான் சிவன் மேல அவருக்கு கோபம். அந்த கோபத்துக்கு என்னால துணை போக முடியாது. மகாராஜா ஒருவேளை அப்படிதான் நினைச்சிருந்தாருன்னா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற மகா சக்தி தானே சிவன்.
அவரோட இந்த பிடிவாதத்துக்கு சரியான தண்டனையை பகவானே கொடுப்பாரு. அப்படி என்னையே நான் சமாதானம் பண்ணிக்கவும் முயற்சி செஞ்சேன். ஆனா எனக்குள்ள இருந்த சிவபக்தி அதை அனுமதிக்கல. இது சிவனோட திருவிளையாடல இருக்கலாம், நான் ஆபரணம் செய்யக்கூடாதுன்னு. இல்ல, ஒரு காலம் அந்த விஷ்ணுவுக்கு திருவாபரணத்தை இந்த சிதம்பரம் செய்ய போறது இல்ல. ஏய், அவர்தான் சிதம்பரம், வா போய் பிடிக்கலாம். எதுக்காக இப்படி பண்றீங்க? இந்த சிதம்பரத்தை கையும் களவுமா பிடிச்சு மகாராஜாட்ட ஒப்படைக்க உத்தரவு. இதுதானா இந்த நாட்டை ஆள்ற ராஜாவுடைய தர்மநீதி? ராஜாவுடைய பிடிவாதத்துக்கு தலையசைக்காத ஒரு பக்தனை பகவான் முன்னாடி வச்சு கைது பண்றீங்களா? இதெல்லாம் மகாராஜாட்ட போய் சொல்லுங்க. பகவானே, நீதான் என்ன காப்பாத்தணும். இந்த காவலாளிகளுக்கு சரியான தண்டனை கொடுத்து நீதான் என்ன காப்பாத்தணும். நாங்க எந்த தவறும் செய்யல, மகாராஜா சொன்னதை செய்யறோம், அவ்வளவுதான். வாங்க போகலாம். நான் எங்கேயும் வரமாட்டேன். நீங்க வந்துதான் ஆகணும். போங்க. இல்ல, போங்க. ஸ்ரீ பரமேஸ்வரா. மகாதேவா, பகவானே, சிதம்பரத்தை நீதான்பா காப்பாத்தணும். ராதாகிருஷ்ணா, நில்லுங்க. நீதானே மல்லிகாவுக்கு காவலுக்கு போன? மல்லிகா எங்க? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியாம? ராத்திரி பூராவும் தனியா சாமி கும்பிடணும்னு சொல்லி மல்லிகா மகாராணி உள்ள போயிட்டாங்க. நீ கூட போகலையா? நான் எதுக்கு கூட போனோம்? காவலுக்கு நிக்கிறவங்க வெளியே தான் நினைப்பாங்க. நான் அப்படியே வெளியவே நின்னுக்கிட்டேன். உள்ள போன மல்லிகா அதுக்கப்புறம் வெளியில வரவே இல்லையா? இல்ல. வரலன்னா நீ வந்துடுவியா? அப்படி யாராவது செய்வாங்களா? மகாராணி கூட காவலுக்கு வந்துட்டு அந்த மாதிரி யாராவது பார்க்காம இருப்பாங்களா? சொல்லுங்க. நீ போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அதை மட்டும் சொல்லு. போய் பார்த்த போது மகாராணி அங்க இல்ல. இல்லையா? எங்க போனா? அதுதான் எனக்கும் புரியல. எங்க போயிட்டாங்க? பிடிக்கிற வரைக்கும் மகாராணி எங்கன்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அவங்க கிடைக்காத துக்கத்துல நான் திரும்பி வந்துகிட்டு இருக்கேன். டேய், கூட்டிட்டு போய் என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து நடந்திருந்தா தப்பிச்சுள்ளான்னு மட்டும் நினைக்காத. எதுக்கும் என்னாச்சுன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மல்லிகா கோயில் சன்னதியில ரத்த வெள்ளத்துல பிணமா கிடக்கிறதா தானே ராதாகிருஷ்ணன் சொன்னான். அவன் சத்தியம் பண்ணி சொன்னா மாமா. இந்த சம்பவத்தை கோயில்ல இருக்கிறவங்க யாருமே அரண்மனைக்கு தகவல் தெரிவிக்கவே இல்லையே. ஆமா, அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். ராத்திரியே அந்த சாண்டில்யன் மல்லிகாவை கொண்டு இருந்தா நடத்திறக்க வந்த மேல் சாதி பார்த்திருக்கணும்ல. இந்நேரம் அது அரண்மனைக்கு சொல்லி இருக்கணும் இல்லையா? சாண்டில்யனையும் ஏதோ ஒரு சக்தி பலி வாங்கி இருக்குன்னு சாமியாரம்மா சொன்னாங்களே, அத பத்தியும் யாரும் எதையும் சொல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நிச்சயமா அந்த சன்னியாசினியோட சதி வேலையா தான் இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் மாமா. எது எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு ஆள் அனுப்பியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் பொறுத்து தான் பாப்போமே. மகாராஜாவுக்கு என்னோட வணக்கம். ஓம் நமச்சிவாய. பாக்குற எல்லாத்துலயும் சிவனோட சக்தி இருக்கிறதா நினைக்கிறேன். ஒரு சிறந்த பக்தன் இல்லையா நீ? ஓம் நமச்சிவாய. கைலாச மூர்த்தியான சதாசிவனோட அனுக்கிரகத்தால எனக்கு கிடைச்சிருக்கிற ஜென்ம புண்ணியம். ஒத்துக்கிறேன். பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனோட பக்தனா இருக்கிறதுக்கு
ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். பகவானே சிவசங்கரா, கல்யாணமங்கலமூர்த்தி போற்றி போற்றி. ஆனா சிதம்பரம், சிவன் மேல இருக்கிற அதீத பக்தி காரணமா மத்த தெய்வங்களை நாம மதிக்க கூடாதுன்னு ஏதாவது ஐதீகம் இருக்கா? மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும். பிரபஞ்ச சொரூபனும் பிரணவ சொரூபனுமான ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு அடுத்து வேற எந்த மகத்துவமான சக்தி பிரபஞ்சத்துல கொடிகொள்ளுது? படைத்தலுக்கும் காத்தலுக்கும் அழித்தலுக்கும் காரணமான வேற எந்த சக்தி இந்த உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு மகாராஜா? பிரபஞ்சம் உருவாக ஆதி மூலமான ஈஸ்வரன் ஸ்தானம் தானே பரபிரமமான ஸ்ரீ பரமேஸ்வரன். அவிநாசியும் அமிர்த சொரூபமுமாய் கோடான கோடி நட்சத்திரங்களோட அவதரிச்ச விராட் புருஷனும் பிரபஞ்ச குருவும் பிரபஞ்ச பிதாவுமாய் இருக்கிறது சிவன்தானே. பரம்பொருளான சிவபெருமான் அல்லாத வேற எந்த ஒரு சக்தி பரமாத்மா ஸ்வரூபனும் சூட்ச்ம ரூபனும் மகாத்மாக்களின் மகானுமாய் சர்வேஸ்வரனுமாய் எல்லா உலகத்திலேயும் நிறைஞ்சிருக்கிறது. ஆதியும் அந்தமும் எல்லாமுமாய் பரம்பொருள் அல்லாத வேற எந்த ஒரு நன்மை இந்த உலகத்துல இருக்கு? வேற எந்த சத்தியம் பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்கு? நீங்க வேதாந்தம் சொல்றதுக்காக நான் உங்களை இங்க கூட்டிட்டு வர சொல்லி உத்தரவு போடல. சோழி போட்டு பார்த்ததுல இருந்து இன்னைக்கு 7வது நாள். பிரகலாதபுரம் விஷ்ணு கோயில்ல ஆச்சாரங்களை அனுசரிச்சு ஒரு அருணா கொடி விஷ்ணு சிலைக்கு சாத்தணும். அது நம்ம தேசத்து மகாராஜாவோட வேண்டுதல். இந்த தேசத்துல இருக்கிற ஆபத்துகள் நீங்க அதை தவிர வேற வழி இல்லைன்னு சோழி போட்டு பார்த்ததுல தெரிஞ்சது. அந்த திருவாபரணத்தை தேசத்துல பிரசித்தி பெற்ற ஆசாரியான நீங்க தான் அதை எந்த குறையும் இல்லாமல் செஞ்சு தரணுங்கிறது நம்ம தேசத்து மகாராஜாவோட உத்தரவு. மகாராஜா, பகவான் ஸ்ரீ பரமேஸ்வரனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னோட சரீரம். வேற எந்த ஒரு தெய்வத்தையும் என்னுடைய மனசுல குடியிருத்துறதுக்கு நான் விருப்பம் இல்லாதவன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை விட சிவனை நினைச்சுக்கிட்டே என் உயிரை விடுறதே மேலுன்னு நான் உறுதியா நம்புறேன். ஓம் நமச்சிவாய.